தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். தங்களான் என்கின்ற திரைப்படம் வியாழக்கிழமை, அதாவது சுதந்திர தினத்திற்கு அன்று ரிலீஸ் ஆகி இன்று தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பேசு பொருளாக படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களால் பலதரப்பட்ட விமர்சனங்களை வந்திருக்கிறது. நான் இங்கே இந்த படத்தை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ்நாட்டின் அரசியல் என்பது உங்களுக்கு திரையை விலக்கிவிட்டு நாம் இப்பொழுது பார்க்க முடியாது. அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இப்போ இணையங்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் என்பதை வாட்ஸ்அப்பில் பார்க்கிறதும், ஃபேஸ்புக்கில் பார்க்கிறதும், ட்விட்டரில் பார்க்கிறதும், அதாவது இன்று இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தில் பார்ப்பது தான் உண்மை என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படிப்பது எதுவோ, அவர்கள் பார்ப்பது எதுவோ அதுதான் நிஜம் என்கிருக்கக்கூடிய நிலையில், அதே நேரத்தில் கலைத்துறையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய கதைகளில் இருக்கக்கூடிய புனைவுகளையும் அதை உண்மை என்று நம்பிவிடத் தொடங்குகிறார்கள். அதனால் நம்ம சினிமா என்கின்றதை கழித்து ஒதுக்கி எறிந்து விடாமல், அதை வரலாற்று தளத்தில் நான் சொல்லுகிறேன் என்கின்ற நபர்களை கண்டிப்பாக நாம் பார்த்து உண்மையை பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆகும். அதை தப்புன்னு விட்டு ஒழிச்சிட்டோம் அப்படின்னா பொய்மைகள் ஆக்கிரமித்து கொள்ளும். அந்த வகையில் கேஜிஎஃப் என்கின்ற ஒரு திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்று, அதுதான் தங்கத்தின் மூலதனம் என்று நம்பக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் நான் தங்களான் என்கின்ற ஒரு திரைப்படத்தின் உண்மை கதையை எடுக்கிறேன் என்று ரஞ்சித் கிளம்பி வந்தார். சரி, கேஜிஎஃப் என்கின்ற திரைப்படத்தில் ஒரு ரவுடிகளிடம், மாஃபியாக்களிடம் சிக்கிய அந்த தங்கத்தின் கதை, எளிய மக்களை அழைத்து சென்று அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தி தங்கத்தை உருவாக்குவதை போல் காட்டி ஒரு மீட்பர் மீட்பதைப் போல காட்சி அமைத்திருந்தார்கள். ஆனால் தங்களான் என்கின்ற படத்தில் நான் உண்மையை சொல்லப் போகிறேன் என்கின்ற அடிப்படையில் தோழர் ரஞ்சித் காட்சிகளை அமைத்திருப்பார் என்று நம்பித்தான் நாங்கள் தியேட்டருக்கு சென்றோம். ஆனால் அடிப்படை எல்லாம் சரியாக இருந்தும் கீழ்த்தட்டு மக்களை அழைத்து சென்று அவர்களை கொடுமைப்படுத்தி தங்கத்தை எடுத்தது உண்மை. அதை யாரும் மாற்றுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தங்கத்தை பாதுகாத்தது எல்லாம் பேயும் பிசாசும் அமானுஷ்யமும் என்று சொன்னால் இதை யார் நம்புவது? தோழர் ரஞ்சித் அவர்களே, நீங்கள் உங்கள் அரசியலை எல்லா இடத்திலும் நீங்கள் நிரூபிக்கலாம். நான் எடுக்கக்கூடிய திரைப்படங்களிலும் நான் நிரூபிக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக புத்தர் சிலையை ஒரு இடத்திலும், புத்தரின் கையை ஒரு இடத்திலும், உருவத்தை ஒரு இடத்திலுமாக வைத்து, புத்தரின் சிலைதான் தங்கத்தை பாதுகாத்திருக்கிறது, பௌத்தம் பாதுகாத்திருப்பதாக நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். ஆசை, பற்று துன்பத்திற்கு காரணம். ஆகையினால் இந்த தங்கத்தை மக்கள் யாரும் அனுபவிக்கக்கூடாது. தங்கம் என்கின்ற ஒரு கனிமம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அது மக்களுக்கு இல்லாமல் மண்ணில் இருந்து மக்கி போடுவது மயிற்றுக்கு அது சமம். கொஞ்சமாவது நம்ம மூளையோட சிந்தித்து பார்க்கணும். புத்தர் ஒரு அரண்மனையிலிருந்து வெளியே வந்தவர். அவர்தான் எல்லாம் துறந்தது பேசும் பொருள் ஆகியது. மகாவீரர் ஒரு அரண்மனையில் இருந்து வெளியே வந்தவர். அதனால் ஒரு பேசு பொருளாக மாறி மதம் கட்டமைக்கப்பட்டது. ஏழை மக்களாகிய நமக்கெல்லாம் தங்கமே கிடைக்கக்கூடாது, அதை பற்றி நீ பேசக்கூடாது என்று சொல்லுவதுதான் அரசியல் என்றால், தந்தை பெரியாரின் ஒரு அறிவின் கூற்றின்படி இது சுத்த ஹம்பக், அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு கடைந்தெடுத்த அழுக்கு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு இப்படித்தான் அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை காட்டுவது ஒரு வகையில் நியாயம். ஆனால் இந்த மக்களை அழைத்து செல்வதற்கு முன்னால் ஜமீன்தார்களிடையும் மன்னர்களிடையும் இந்த நாடு ஒரு சமூகத்திடம் இருந்தது அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நம்புவதற்கு முடியாத ஒரு கட்டம். அது நிலம் எங்களிடம் இருந்தது, நாடு எங்களிடம் இருந்தது. சாட்சி, நீங்கள் கண்ட கனவெல்லாம், நீங்கள் எழுதுவதெல்லாம் வரலாறு என்று நம்பிவிட முடியாது. நான் ஒரு வரலாற்று மாணவன் என்கின்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதுவதெல்லாம் வரலாறு, நான் எடுப்பதெல்லாம் வரலாறு என்று போட்டுவிட்டு போக முடியாது. அப்படித்தான் தங்கத்தை பாதுகாத்தது இங்கே பேயும் பிசாசும் அமானுஷ்யம். பேய் பிசாசு என்று சொல்வதெல்லாம் ஒரு கற்பனை. நாம் மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து எடுத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைக்கு போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது
ஆபரணங்கள் அனைத்துமே கடவுளிடம் இருந்தது, கடவுள்தான் பாதுகாத்து வந்தார். அதை எடுப்பதற்காக சென்ற மனிதன் நாசமாகிவிட்டான். இங்கே தான் சொல்ல வராங்க. இந்த இதில் புத்தர் சில நிலம், நாடு, இடத்தை பிடுங்கிக்கிட்டாங்க. இது எத்தனை காலங்கள்? உண்மையில் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அது எல்லா சமூகத்திலும் உண்டு. தாழ்த்தப்பட்ட மக்கள் சிதைக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அதை நீங்கள் அப்பட்டமாக சொல்ல வேண்டும். ஆனால் மன்னர்களாக நாங்கள் இருந்தோம், மன்னர்களாக நாம் இருந்தோம் என்று எல்லா சமூகத்தினரும் சொல்லி தெரிவது என்பது மூளையை பதப்படுத்தக்கூடிய வேலைதான் என்பதை தவிர இது உண்மை அல்ல. இதை சொல்லுவதற்கு இத்தனை கோடியில் நாம் படம் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அற்புதமான நடிப்பை வெளியிட்டிருக்கிறார் தோழர் விக்ரம் என்கின்ற ஒரு மகா நடிகனை அறிமுகப்படுத்திய பாலா பரதேசி என்கின்ற ஒரு படத்தை எடுத்தார். அதோட கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? நாம் குடிக்கக்கூடிய தேயிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அந்த அரசியலுக்கு காரணமானவர்கள் யார், நாம் குடிக்கக்கூடிய தேநீரின் நிறம் எளிய மக்களின் ரத்தம் என்பதை அதை ரத்தமும் சதையுமாக சொன்ன பாலாவின் திரைப்படத்திற்கு, அந்த காட்சி அமைப்புக்கு முன்னால் இது பிரம்மாண்டத்தமாக தெரிகிறதை தவிர பாலாவின் படைப்புக்கு முன்னால் இது தோற்று போய்விடும். கோலார் தங்க வயலில் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு தங்கம் எடுக்கப்பட்டது உண்மை. அது இன்று மூடப்பட்டிருக்கிறது உண்மை. அந்த உண்மைக்கு பின்னால் எளிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சென்றார்கள், எப்படி தங்கத்தை எடுத்தார்கள், அவர் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதற்கு காரணம் என்று சொல்வதற்கு பதிலால் 1.5 மணி நேரம் பேய் பிசாசு தான் சொல்லுகிறார். அதுதான் நம்மளால் தாங்கிறதுக்கே முடியல. இதை பார்க்கறதுக்கா ரஞ்சித்? இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரஞ்சித் தேவையா? செல்வராகவன் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டீர்கள். 1000ல் ஒருவன் என்று சோழர் கால படத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேயும் பிசாசும் அமானுஷ்யமும் கண்ட கருமாந்திரங்கள்லாம் வர்றது மாதிரி எடுத்து மூளையை குழப்பி நாசமாக்கியதை போல இவரும் என்னென்னமோ கற்பனைக்கு எட்டாது என்னென்னமோ காட்சிகளை கொண்டு வந்து இங்கிட்டு வந்து ஒரு தேவதைகள் வந்து காப்பாற்றுறது மாதிரி, இங்கிட்டு வந்து ரத்தமும் சதையும், அதாவது ஒரு அந்த இடத்தை காக்கக்கூடிய அமானுஷ்யத்தின் வயிற்றை கிழித்தால் அந்த கிழிபடும் ரத்தம் தெரிக்கின்ற இடங்கள் அத்தனையும் தங்கமாக மாறும். அந்த தேவதை நினைச்சா எல்லாம் மாறும் அப்படின்னு. இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து இது என்ன சொல்கிறோம்னா, நம்ம நிஜமான ஒரு வரலாற்றை பார்க்குறோமா, ஒரு கதை எடுத்துருக்கிறாப்புலையா, இல்லை ராமநாராயணன் மாதிரி விட்டாலாச்சாரியர் மாதிரி ஒரு பேய் படம் பார்க்குறோமா, பிசாசு படம் பார்க்குறோமாங்கிற மாதிரி ஆகிப்போயிடும். எது கதை எது நிஜம்ங்கிறதே தெரியாமல் ஆகிப்போயிடும். மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள்? நாங்கள் பௌத்த மதத்தை இழந்தோம். இப்போ யார் கெட்டு போயிட்டார்? இப்பயும் பௌத்த மதம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா நாடுகளிலும் பௌத்தம் இருக்கிறது. பௌத்தம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாடாகவும் சில நாடுகளில் பல நாடுகள் இருக்கின்றன. அதை வேண்டான்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் அதை நோக்கி போய்விட்டலாமே. ஏன் அது சம்பந்தமான ஒரு காட்சி புத்தரை இவ்வளவு விகாரமாக காட்டி ஏதோ பௌத்த மதம் சும்மா அப்படியே ஈஸியாக பறந்து வந்து எல்லா மதங்களுக்கும் பின்னால் வன்முறை இருக்கும். அது பௌத்தமாக இருந்தாலும் சரி, மகாவீரன் சம மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, ஆயுதங்களின் வலிமையானால் மதம் நிலைநாட்டப்பட்டிருக்கும். அப்போ நம்ம அந்த காலத்திலிருந்து வரவிடக்கூடாது. சமூகத்தில் மதம் என்கின்ற மாய பிம்பையிலிருந்தும் சாதி மத என்ற இறுக்கத்திலிருந்து மனிதனை வெளிப்படுத்துறதுக்கு தான் கொண்டு வரணுமே தவிர மனிதனுக்குள்ள வெறியை ஏற்றக்கூடிய ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு? இதை பார்ப்பதற்காக நம்ம வந்து இருக்கணும். அத்தனை பேருடைய நடிப்பை காட்டி விகார அசாத்தியமான உழைப்பு, ரஞ்சித்தோட அசாத்தியமான உழைப்பு, இடம் தேடல். என் நண்பர் தோழர் ஆட்டோ சந்திரன் என்கின்ற கோயம்புத்தூர் தோழர் வெற்றிமாறனுக்கு விசாரணை என்கின்ற படத்திற்கு கதையை கொடுத்தவர். அவர்தான் அந்த கதையின் மாந்தர். அவர் அப்படியே ரத்தமும் சதையுமா எடுத்திருப்பார். அவர் இதில் நடிச்சிருக்கிறார். அவருடைய படம் தான் விசாரணை. அவர் எழுதினது தான் விசாரணை. லாக்அப் என்கின்ற நாவல் அவருடைய சொந்த அனுபவம். அதை அப்படியே வச்சிருப்பார். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு கற்பனை கலந்து கதையை வச்சு நாசமாக ஆக்கி 2.25 மணி நேரம் மண்டையம் பிசைஞ்சு எறிஞ்சு அனுப்பி விடுதே வெளியில். எதுக்கு இது? இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை வந்து ஒரு தற்குறித்தனமாக எடுத்து
மூளையை செலவு செஞ்சு வெளியே அனுப்புறது மாதிரி ஒரு கலவை. வேண்டாம் தோழர் ரஞ்சித் அவர்களே, உண்மைக்கு நெருக்கமாக இருங்கள். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷோட இசை இல்லைன்னா 5 நிமிஷம் தேட்டருக்குள்ளே உட்கார முடியாது. எவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு பிரமிப்பான காட்சியை பார்ப்பீங்க சொல்லுங்கள். நிலங்கள், மாறுபட்ட மலைகள், அமானுஷ்யங்கள், சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே எங்கிட்டு பார்க்க முடியும்? உட்கார முடியல தேட்டருக்குள்ள. இவ்வளவு ஒரு மோசமான படத்தை எடுத்து விட்டு இதை வரலாறு என்று சொன்னால் இதை யார் நம்புவது? இதையும் நம்பினால் அவர்களை என்ன சொல்லுவது? உங்களெல்லாம் யார் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு படத்தை எடுத்து அனுப்ப வைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை. எதற்காக இந்த ஒரு படம்? திருந்துங்கள் தோழர்களே, திருந்துங்கள். மூட நம்பிக்கைகளிலிருந்து, மாய மந்திரங்களிலிருந்து, சமய சடங்குகளிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டியதுதான் எங்களை போன்ற மாணவர்களின் கடமை, திராவிட இயக்கங்களின் கடமை, பிற்போக்கு சக்திகளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை. அதைத்தான் நாம் பாடமாக எடுக்க வேண்டும். வரலாற்றில் நாம் சில சம்பவங்களை சொன்னாலும் அது நேர்த்தியாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள்லாம் விரும்புகிறோம். அப்படி ஒரு ரஞ்சித் தான் எங்களுக்கு தேவை. விக்ரமின் அசாத்தியமான நடிப்பு, உடல் எல்லாத்தையும் உருக்கி நடித்த நடிப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு. என்ன ஒரு விருது வாங்கிக்கிடலாம் இந்த படத்தின் மூலமாக? இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வரும் செய்தி என்ன என்று கேட்டால் 0. அவ்வளவுதான். தங்களால் தொங்கலாம். நன்றி, வணக்கம் தொடரும்.